கங்குல பால் சட்டிய போட்ட புள்ள தொட்டதுமே கொட்டம் குட்டி புள்ள கண்டு துள்ளி குது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைவேட் வந்து பார்த்த மாதிரியே சூப்பராக ஒரு லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக அவங்க பிக்கா அவங்களுக்கு பிடிச்சவங்க பிக்கா வந்து ஆட் வந்து பண்ணி வீடியோ வந்து ரொம்ப பெஸ்ட் டைம் இப்படி வந்து மேக் வந்து பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோ முன்னாடி வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோ பண்ணுறது லைட் மாஸ்டர் அப்ளிகேஷன் தேவை. ஏன்னா ஆப் லிங்க் வந்து இன்ஸ்டாவோட பயோல வந்து இருக்குது. உங்கள் ஆப்பில் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட என்டர்பேஸ் பண்ணால் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் வர கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணி வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன். அதுக்கு டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்பிளே வந்து இருக்காது. ஆனால் இந்த லிங்க் வந்து எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்குமாங்க. இந்த 2% வந்து இம்போர்ட் வந்து மாடா இருக்கும். அந்த வீடியோ வந்து பார்த்து வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ண புக் மார்க்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணால் சம் லிரிக் லேயர்லாம் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நீங்கள் வந்து இமேஜ் மட்டும் ஆட் பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறதா வந்து இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். மீடியோ வந்து ஓப்பன் பண்ணுங்கள். எடிட் பண்ண போகிற பிக் எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணிச்சிங்களோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு எந்த பிக் ஆட் வந்து பண்ண அந்த பிக்கை வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு ரைட் சைடில் அப்போ தான் ப்ளஸ் மார்க்ஸ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பிக் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிங்க. அது இமேஜ் வந்து எக்ஸஸாக இருந்துச்சுன்னா இங்கே தேர்ட் ஆப்ஷன் கட் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக நெக்ஸ்ட் ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து புக் மார்க் வந்து கட் பண்ணி வந்து செட் பண்ணிங்க. நான் ஒரே பிக் வந்து லாஸ்ட் எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிவிட்டு அந்த பிக்கை வந்து கட் பண்ணிட்டு எப்படி வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ஓகேங்களா. நீங்கள் வந்து மல்டி பிக்காக வந்து சூஸ் பண்ணிவிட்டு எஃபெக்ட் வந்து ஆட் வந்து பண்ணிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நான் பிக் வந்து கட் பண்ணி புக் மார்க் வந்து செட் வந்து பண்ணிவிட்டேன். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வந்துருங்க. பேக் வந்துருங்க. பேக் வந்து ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு லேயர் இருக்கும் பாருங்கள். இப்போ அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி காப்பி லேயர் ஆப்ஷன் இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்லேயே ஒரு லேயர் இருக்கும் பாருங்கள். இப்போ அந்த லேயர் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் யாரோ பார்த்தாலும் ப்ளஸ் சைன் போட்டு டபுள் லேயர் ஆப்ஷன் வந்துருக்கு. அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ தான் பேசன் சைல்டு சொல்லிட்டு ஸ்மாலாக ஒரு யாரோ மாதிரி ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் பண்ண மாதிரி ஷீட் வந்து அவ்வளோ பேசன் சைல்டு சொல்லிட்டு இப்போ தான் ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஒரு பக்கெட் மாதிரி க்ரீன் கலர் ஆகும். கிளிக் பண்ண ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இருந்தால் லாஸ்ட் பார்த்தா ஸ்பீடாக மீட்டர் ஒரு ஆப்ஷன் மாதிரி கிளிக் பண்ணி ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் வந்து க்ரீனில் வந்து இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் பேசன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணினா சிம்பிளாக நீங்கள் சூஸ் பண்ண லேயருக்கு அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ வந்து ரேஷியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து 4:5 ரேஷியோ வந்து பிக்கு. ரேஷியோ வந்து டிஃப்ரென்ஸ் என்ன இருந்துச்சுன்னா பிக்கை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி கரெக்டாக இது மாதிரி சென்டர் பண்ணி வந்து மினிமைஸ் வந்து அந்த வீடியோ வந்து ஜூம் பண்ணிடலாம் 2 ஃபிங்கரில். அது மாதிரி வந்து கரெக்டாக மினிமைஸ் பண்ணி சென்டர் வந்து செட் வந்து பண்ணிங்க. உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிற மாதிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணால் செகண்டாக ஒரு லேயர் இருக்கும் பாருங்கள். இப்போ அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர்னு ஆப்ஷன் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு டைம் லைன் பார்த்தீங்கன்னா 5:11 அங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா இமேஜ் வந்து நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணுறதா இருக்கும். எப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அந்த இமேஜுக்கு சைடில் பார்த்தா ஒரு கண்ணாயிரமாக சொல்லிட்டு ஸ்மாலாக ஒரு இமேஜ் மாதிரி இருக்கும். வந்து லாங் ப்ரெஸ் பண்ண மாதிரி வந்து செலக்ட் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் மேலே இருக்கிற லேயர் வந்து கிளிக் மட்டும் பண்ணினா போதும், டச் பண்ணினா போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு அந்த பேசன் ஸ்டைல் பார்த்தா ஸ்மால் லேயராக இருக்கும். டவுனில் வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் வந்து ஆஃப் வந்து பண்ணிவிட்டு பேசன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் நீங்கள் சூஸ் பண்ண இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ வந்து அந்த இமேஜ் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி அந்த இமேஜ் வந்து சென்டராக தெரிய அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் வந்து பண்ணுறது அவங்க வந்து இப்போ வந்து கொஞ்சம் ப்ராசராக வந்து இருக்கும். ஓகேங்களா. கரெக்டாக நீங்கள் வந்து அது மட்டும் கரெக்டாக வந்து சென்டர் பண்ணி இமேஜ் வந்து செட் வந்து பண்ணிங்க. அதே வந்து இமேஜ் வந்து ரொம்ப ஜூம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மேலே பார்த்தா 3 சர்க்கிள் கிளிக் வந்து பண்ணிவிட்டு ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணினா ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இமேஜ் மட்டும் கரெக்டாக வந்து சென்டர் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதே மாதிரி செட் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து வந்துங்க. ஓகே, பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தா டாப்பில் பார்த்தா ரவுண்ட் ரெஜெண்ட் கீழே பார்த்தா ஒரு இமேஜ் மாதிரி ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒரு லேருக்கு பாருங்கள். இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர் ஆப்ஷன் எப்படி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. ஓகே. நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு டைம் லைன் பார்த்தீங்கன்னா 4:19 அங்கே வந்து போய்ட்டு லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு பேஸ்ட் லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த டெம்ப்ளேட்டான லேயர் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ அந்த கண்ணாடி கிளிக் பண்ணினா ஆன் பண்ணினா அவங்க வந்து இது மாதிரி ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ தான் இந்த புக் மார்க் வந்து அது வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் வந்து ஆகணும். அதுக்கு நம்ம வந்து அந்த டெம்ப்ளேட் சூஸ் வந்து பண்ணிவிட்டு இந்த டைம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ தான் இந்த டைம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோடனே இங்கே பார்த்தா இந்த 2 ரிசல்ட் வந்து கிடைக்கும். நம்ம செகண்டாக ரிசல்ட் வந்து கிளிக் பண்ணினா கரெக்டாக அந்த இமேஜ் அந்த புக் மார்க்குள்ளே கரெக்டாக ஸ்பீடு வந்து கம்ப்ரஸ் வந்து ஆகிடும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் இந்த லேயர் காப்பி வந்து கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போய்ட்டு சேம் இந்த லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணால் அந்த லேயர் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி புக் மார்க் அந்த டைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம வந்து அலைன் பண்ணி செட் வந்து பண்ணுறதா இருக்கும். ஓகேங்களா.
இப்போ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா எக்ஸ்பேண்ட் பண்ணால் அதுக்கு லேயர் சூஸ் பண்ணிட்டு டைம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து எக்ஸ்பேண்ட் வந்து ஆகிடும் ஓகேங்களா. இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணி செட் வந்து பண்ணிங்க. இந்த செட் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தா ஒரு ரவுண்டட் ரெக்டாங்கிளுக்கான ஒரு ஷேப் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. ஏன்னா வந்து நான் வந்து கலர் டோனுக்கான சிசி வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க. சேம் அதே லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு பேஸ்ட் லேயர்னு கிளிக் பண்ணினா அந்த லேயருக்கான சிசி வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் சிம்பிளாக அந்த லேயர் லாஸ்ட் வந்து செட்டாக செக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா ரைட் சைடில் பார்த்தா செட்டிங் ஆப்ஷன் பார்த்து ஒரு ஏற மாதிரி ஆப்ஷன் பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வீடியோன்ற ஆப்ஷன் வந்து செட்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சு சேவ் ஆப்ஷன் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக வீடியோ இப்போ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.